எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு ஒரு பையனை குழிக்குள்ள தள்ளுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து சீனை அப்படியே கட் பண்ணி 187 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுவாங்க. இங்கே ஒரு அழகான பொண்ணு உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருப்பா. அவள் வேற யாரும் இல்லை, அவள் தான் நம்ம ஹீரோயின். இவனுங்க யாரு என்னன்னே தெரியலையே, இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பக்கத்தில் இருக்க போட்டில் போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. இதை அந்த அடியாளுங்களும் பார்த்துடுறானுங்க. அதே போட்டில் ஹீரோயின் பக்கத்தில் ஒருத்தன் ஒயிட் கலர் ஷூஸ் போட்டு வந்து நிற்கிறான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோ கீழே குனிஞ்சு ஏன் போட்ல என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் டக்குன்னு எந்திக்க கால் தடுக்கி கீழே விழ போக நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. போட்டை திருப்பு, என் வீட்டுல என்ன தேடுவாங்க, நான் என் வீட்டுக்கு போகணும்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஃபர்ஸ்ட் என் போட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதுக்கு பதில் சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இது ஏன் போட்டு ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாடா, ஒரு வழியா கரைக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப இங்க இருந்து எப்படி இறங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹீரோயின். இவளால இறங்க முடியல போல, நாம போய் ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோயினுக்கு போட்ல இருந்து இறங்க ஹெல்ப் பண்றாரு. அப்படியே அங்க ஒரு அழகான ரொமான்டிக் சீன். ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் கரைக்கு வந்துட்டோமே, இங்க இருந்து ஓடிடலான்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை தேடி இந்த அடியாளுங்க இங்கேயும் வந்துடுறானுங்க. ஹீரோயின் பின்னாடி இவனுங்களும் ஓடுறானுங்க. அங்க இருந்து சீனை அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. ஐதரோட பொண்ணையே கடத்துற அளவுக்கு இவங்களுக்குலாம் திமிராயிடுச்சா? அவளுக்கு மட்டும் எதனா ஆகட்டும், இந்த சிட்டியவே ரெண்டாக்கிடுவேன்னு ஹீரோயினோட அப்பா டென்ஷன்ல கத்திட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட அம்மாக்கு டேப்லெட் கொடுத்து அவ வந்துருவா, அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து சீனை அப்படியே கட் பண்ணி திரும்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஓடி மலையோட எஜ்லேயும் நின்றுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். இங்கேருந்து என்ன பண்ணலாம், குதிச்சிடலாமா, நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து சீனை அப்படியே கட் பண்ணி திரும்பி நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அண்ணன் பேர் தான் நிசிர். இந்த ட்ராமாவில் நிசிர் ஒரு பாப்புலரான பிஸ்னஸ் மேனாக இருப்பான். நிசிர் வந்து ஐதர் கிட்ட மேஜன் கிடச்சிருவா, அதாவது நம்ம ஹீரோயின் கிடச்சிருவா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து ஐதர் வந்து ஒரு பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சு இருப்பான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, அவன் தான் நம்ம ஹீரோயினோட அண்ணன். உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனையும், நீ மட்டும் லோன் வாங்க போகாம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, என் பொண்ணுக்கு மட்டும் எதனா ஆகட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஐதர். என் ஆஃபரை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது இல்லைன்னு நிசிர் வந்து ஐதரை பார்த்து கேட்க, அதுக்கு ஹீரோயினோட அம்மா நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், ஆனா எங்க இந்த மெர்ஜனோட பிடிவாதத்தை தாண்டி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு நிசிர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயினோட பேர் தான் மெர்ஜன். சரி போதும், ஃபர்ஸ்ட் மெர்ஜனை கண்டுபிடிச்சிட்டு இதை பத்திக்கலாம் பேசிக்கலான்னு ஐதர் சொல்ல, ஸோ அங்கேருந்து சீனை அப்படியே கட் பண்ணி திரும்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே குதிரையில் ஒரு பையன் வந்துட்டு இருப்பான். வேற யாரு, ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ தானே வருவான். என்னடா சத்தம்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் ஆச்சரியமா நீயான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருந்த எல்லா அடியாளுங்களையும் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிற்பான். என் கையை பிடிச்சிக்கோ வா நம்ம போலான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் கீழே விழ ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறம் போக வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நைட் இங்கே தான் தங்கி ஆகணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, இங்கேருந்து போயே ஆகணும்னு கேட்க, இதுக்கப்புறம் இங்கே போகிறதுக்கு வழி இல்லை, நைட்டு வேற ஆக போகுது, வழி தெரியாமல் எங்கே போகிறதுன்னு சொல்லி அங்கேயே தங்குறாங்க. ஐயோ இவ்வளோ நைட்டு நேரத்தில் நான் இவன் கூட என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோ பயப்படாத, அந்த அடியாளுங்க இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். நான்லாம் பயப்படல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ பயப்படலன்னு நல்லா தெரியுதுன்னு ஹீரோ சொல்லுவார். ஆமாம் யார் இந்த பசங்கள்லாம், அவங்களுக்கு எப்படி ஒன்று தெரியும்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, அதுக்கு ஹீரோயின் அவங்கள எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ அங்கே எப்படி வந்த, நான் அங்கதான் இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது, என்ன நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு ஹீரோவை பார்த்து கேட்க, நீ கத்திட்டு இருந்த அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன்னு ஹீரோ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போட்ல, அப்புறம் இங்க எதிர்பாராம இவ்வளவு விஷயம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, என் போட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே, இல்லைன்னா இதெல்லாம் விதியா கூட இருக்கலாம்னு ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. ஆக்சுவலா அந்த குதிரையில இருந்து கீழே இறங்கும் போது ஹீரோயின் கால் சுளுக்கி இருக்கும், அதனால ஹீரோயினால உட்கார முடியாது, பொறுமையா மெல்ல தான் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட காலை பார்த்துட்டு பெருசா ஒன்றும் இல்லை, லைட்டா வீங்கிருக்கு அவ்வளோதான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் ஆனா இன்னும் கூட வலிக்குதே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவரோட கையை மெல்ல ஹீரோயின் கழுத்து கிட்ட கொண்டு போய் ஹீரோயினோட ஸ்கார்ஃபை எடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஹீரோயின் வேகமா எழுந்து 2 ஸ்டெப் தள்ளி போய், நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, எவ்வளோ தைரியம் தான் என்னை தொடுவ அப்படின்னு கத்துறாங்க. சுளுக்கி இருக்க உன் காலை சரி பண்ணதான் இந்த ஸ்கார்ஃப்
ஸ்கார்ஃபை எடுத்தேன். வேற என்ன பண்ண போறேன்னு நீ நினைச்ச? வா வந்து உக்காரு அப்படின்னு கூப்பிட்டு பொறுமையா அந்த ஸ்கார்ஃபை ஹீரோயின் காலுக்கு கட்டி விடுறாரு. என்னால இனி இங்க இருக்க முடியாது, நான் இங்க இருந்து போக போறேன்னு ஹீரோயின் சொல்ல, அது உன் இஷ்டம், வழி அந்த பக்கம் தான் இருக்கு, நீ வேணும்னா போ, இல்லைன்னா இரு, யார் உன்னை தடுக்க போறா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அந்த வழியா நடந்து வர அந்த அடியாளுங்க இங்கேயும் வந்துட்டானுங்க. அந்த பொண்ணு இல்லாம நம்ம போக கூடாதுடா, அந்த பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோயினை தேடி நிற்பானுங்க அந்த அடியாளுங்க. ஹீரோயினோட வாயை அழுத்தி மரத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்துடுறான். இங்க யாரும் இல்லைன்னு ஒருத்தன் சொல்ல, அப்புறம் அந்த எல்லாரும் போயிடுறானுங்க. இன்னமும் நீ இங்கேருந்து போய் தான் ஆகணுமான்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, அங்கேருந்து சீனை அப்படியே கட் பண்ணி ஹீரோ வீட்டை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இன்னும் அவன் ஃபோன் ஆஃபில் தாம்மா இருக்கு, என்ன தான் பண்ணுறதுன்னு டென்ஷனாக கேட்பா. அதுக்கு அவங்க அம்மாவும் அவன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் போல, ஃப்ரீயாக விடுமா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. நீ எப்படிம்மா இவ்வளோ காமாக இருக்கன்னு அந்த பொண்ணு கேட்க, அப்போ அங்கே ஒரு பையன் என்ட்ரி கொடுப்பான். அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் ஹீரோவோட தம்பி ஜிமல். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டேம்மா, ஆனால் இந்த நூட்கல் ஜூஸ் மட்டும் மறந்துட்டாங்க போல, நான் சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் சரி ஓகேப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸா என்னால் நம்பவே முடியல, நீங்க என்ன இவ்வளோ காமா இருக்கீங்க, அத்தேஷோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு, யாருமே கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்பா. சரி ஓகே, ஒரு லிட்டில் பாஸ் எடுக்கலாமா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்த எல்லாருமே தான் ஹீரோவோட ஃபேமிலி. ஹீரோவோட தங்கச்சி இந்த பொண்ணு, அடுத்து ஹீரோவோட தம்பி இந்த பையன், அடுத்து ஹீரோவோட அம்மா, இவங்க. கதையில ட்விஸ்ட் இருக்கு பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்.